வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு ஒரு வசனம் சொல்லுவான். உங்கள் காட்டில் மழைமா கிட்டத்தட்ட அது மாதிரி ஜாலியாக தான் இருக்குது இப்போ டைம். அதனால் இந்த ஜனவரி உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம், வரவேற்கத்தக்க ஒரு வருடம் சொல்லும். 2025 ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ல் குரு இருந்தால் திறக்காத கதவுகளும் திறக்கும், அதிர்ஷ்டம் தானே கதவு தன்னு உள்ளே வரும்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. 9ல் குரு இருக்கிறதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளோ சிறப்பு அதுக்கு. தெய்வ அருள், வெளிநாட்டு பயணம், சில முக்கியமான மாற்றங்கள் லைஃப்பில் உங்கள் டீப்பாக எதை டிசைர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் 9ல் இருக்கக்கூடிய குருவினால் சாத்தியம். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனான புதன் 5ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடம், ஒரு 20 நாள், அதுலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடம், அதாவது தனுசு, அதுக்கப்புறம் 5ஆம் இடம் மகரம். சுக்கிரனை பொறுத்தவரையில் 28 தேதி வரையில் 6ஆம் இடத்திலும் அப்புறம் 7ஆம் இடத்துக்கும் போகிறார். சூரியனை பொறுத்தவரையில் தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி மகர மாதம் அங்கே போகிறார். செவ்வாய் 11ஆம் வீட்டில் வக்கரத்தில் இருக்கார். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். ஏன்னா 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 4ல் இருக்கார். 4ல் புதன் பெரிய அளவு நன்மைகளை செய்வார், காரிய சித்திகளை தருவார், உங்கள் முயற்சிக்கு வெற்றிகளை தருவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையாக ஹெல்ப் இருக்கும். பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாட்கள் 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சௌக்கியமாகவும் நன்மைகளும், அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடும் போது நம்ம மனசுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெருக்கி தருது. அப்புறம் பாருங்கள், சூரியன் 4ல் இருக்கிறார் 14ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போகிறார் சூரியன். அப்போ சூரியன் 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் வரையில் தொழிலில் பிரகாசமாக இருக்கும். 5ஆம் இடத்துக்கு சூரியன் போனால் சில வேறு சம்பந்த நன்மைகள், அதாவது புத்திரபாக்கியம், அப்புறம் சில சுபங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம், இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் 5ல் சூரியன் இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோபம், லூசிங் மை கூல்னஸ் அப்படிமா. அதாவது என்னென்னா, நல்லாவே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்மளை ஓவராக போட்டு விரட்டிருந்தோன்னா டக்குன்னு கோவம் வந்துடும். இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நம்ம பேசிடுவோம். இதுக்கு காரணம் அந்த தலைப்பகுதியின் பேர் அஞ்சனா, அங்கே சூரியன் வருவது. ஆனால் திறமைகளில் எந்த விதமான ஒரு குறைபாடுமே இல்லை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவ்வளவு நன்மைகளையும் அள்ளி தருவார். எல்லாம் சொல்லுவாங்க 6ஆம் இடம் சரியில்லைன்னு, ஆனால் சுக்கிரனுக்கெல்லாம் 6ஆம் இடத்துல கேட்கவே வேணாம், நிறைய நன்மைகள் ஏற்படும், நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும். இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வெற்றி ஏற்படும், நல்ல தனப்புழக்கம் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்டாலும் கிடைக்கும், இல்லை கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சா அதுவும் சேரும். பல விதத்திலும் நன்மையை தருவார் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஒரு பிரச்சனை என்ன, சுகர் கம்ப்ளைண்ட் இது மாதிரி. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கா. ஒன்றும் பெருசாக இல்லை, கொஞ்சம் பேசிக் அந்த ஒரு இதெல்லாம் எடுத்துக்கணும், ப்ரிகாஷன்லாம். அப்புறம் 9ல் குரு கேட்கவே வேண்டாம், சகல நன்மைகளும் இருக்குது. 11ஆம் இடத்தில் செவ்வாய். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம், சொத்துக்கள் வாங்குவதற்கான தன்மையை பற்றி பேசுகிறார். அதே நேரத்தில் யார், 2 குடைவன் 6ல் இருக்கார் சுக்கிரன். அப்போ என்ன, கடன் கேட்டால் கிடைக்கும். அப்போ நெடுநாள் ஆசை, ட்ரீம் ஹோம் அப்படிலாம் சொல்கிறான், அது அவனுக்கு ட்ரீம், விற்கிறவனுக்கு ட்ரீம். ஆனால் உங்களுக்கு எது சூட்டாகுதுன்னு பாருங்கள். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஒன்று லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த வீடு நல்லபடியாக இருக்கா, நமக்கு புழக்கத்திற்கு நல்ல லொக்காலிட்டியில் இருக்கா, பணம், ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் நமக்கு ரீசனபிளாக இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாகணும். இது எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சாதகமாக கிடைக்கக்கூடிய காலம். அப்போ அது தங்கு தடை இல்லாமல் இந்த முயற்சிகள் எல்லாம், ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு. இப்போ எல்லாம் ரெடிமேட்னு சொன்னால் கூட உள்குத்தும்போ அதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த சொல்கிறது கல்யாணம் பண்ணிப்பாரும் இந்த காலம் நல்ல காலம், வீட்டை கட்டிப்பார் அதுக்கும் இது நல்ல காலம்.
அதனால் சாதனைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக, சாதனைகளை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். மகிழ்ச்சியை தரும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.